அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 765வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இயற்கை வேளாண்மை என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு எம் மதுபாலன் அவர்கள். திரு மதுபாலன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். மேலும் தற்போது இவர் இயற்கை வேளாண்மை ஆலோசகராகவும் பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். மதுபாலன் சார், பிளீஸ். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் எல்லோருக்கும். இந்த 765வது நிகழ்வில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த திரு அக்ரி ஜோ அவர்களுக்கும், இந்த ஜூம் மீட்டிற்கு வந்திருக்கின்ற அனைத்து வேளாண்மை பட்டதாரிகளுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு கொடுத்திருக்கிற டாபிக்ல ரொம்ப எளிமையான டாபிக், எல்லோருக்கும் புரியக்கூடிய தகவல். நிச்சயமா எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இதுல என்ன தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி நான் நேர்ல பார்த்ததையும், இந்த IFS எப்படி விவசாயிங்க ஏத்துட்டு இருக்கிறாங்க என்றதையும் பத்தி சொல்றதுக்கு தான் இந்த ஜூம் மீட்டிங். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஒருங்கிணைந்த பண்ணையில் இயற்கை விவசாயம். சார், என்ன ஒருங்கிணைந்த பண்ணைன்னா என்னன்னு கேட்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணையத்துல இயற்கை விவசாயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது பல்வேறு விவசாய முறைகளை இணைத்து நிலத்தை மேம்படுத்துதல், பயிர் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்றவற்றை ஒன்றுபடுத்தி ஒருங்கிணைத்து செய்யும் ஒரு விவசாய முறையைத்தான் ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற முறையிலையும் நிலையான வருமானத்தையும் விவசாயிகளுக்கு தரணுங்க. அப்படி தரக்கூடிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதுன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் தான். எப்படி சொல்றேன்னா, நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையை எடுக்கணும்னா அதுக்கு 3 ஸ்டெப்ஸ், 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்க. அதாவது ஆற்று பாசனம், கிணற்று பாசனம், இல்ல குளத்து பாசனம் சொல்லலாம். 3வது மானாவாரி, மழையை நம்பி இருக்கக்கூடிய நிலம். இந்த 3 இதுல தான் நம்ம விவசாயத்தையே ஒருங்கிணைந்த பண்ணையம் போட முடியும். ஆற்று பாசனம் இருந்தா அதுக்கு ஒரு மாதிரியான திட்டமிடல் வேணும். அதே கிணற்று பாசனம், ஆர் பம்ப் செட்டு, ஆர் போர் பாசனம், ஆர் கால்வாய் பாசனம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு விதமான திட்டங்கள் தீட்டணுங்க. இப்படி தீட்டினாதான் நாம ஒருங்கிணைந்த பண்ணையில வெற்றி பெற முடியும். நம்ம நினைச்ச உடனே இப்ப மானாவாரி பயிர் இருக்குது, மானாவாரி நிலம் இருக்கு, அங்க போய் ஒருங்கிணைந்த பண்ணை கொண்டு வர முடியும்னா கொண்டு வரலாம். ஆனா கொஞ்சம் கடினமான வேலை. அதை எப்படி மீட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கிறப்போ, இந்தியாவில 70% நிலங்கள் மானாவாரி நிலத்தில் தான் இருக்குது. அந்த நிலங்களை இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. மழை பெய்யறது இல்ல, பூச்சி தாக்குதல், இல்லைன்னா புழுதி தாக்குதல், இல்லைன்னா வெள்ளம், ஏதாச்சும் ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்குதுங்க. இத அவங்களுக்கு ஒரு தோல்வியாவே அமையுது. சோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு எதுன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் தான். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல இயற்கை விவசாயம் செஞ்சாதான் வெற்றி பெற முடியுங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல நம்ம இயற்கை முறையில பண்ணோம்னா என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்றத உங்ககிட்ட சொல்றாங்க. நம்பர் 1, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஏன்னா நம்ம இயற்கை முறையில விவசாயம் செய்வதனால ரசாயன உரமோ பூச்சி மருந்தோ எதுவுமே பயன்படுத்துறது இல்லை. அதனால மண், நீர் மற்றும் காற்று
வளங்கள் நல்லா பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவது, பல்லுயிர் பெருக்கம். பல்லுயிர் பெருக்கம்னா நம்ம நம்ம நிலத்துல வந்து நம்ம கால்நடையை வளர்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய மண்புழு உரம் தயாரிக்கிறோம். அதனால வந்து பாக்டீரியாக்கள் அந்த மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைய பெருக்கம் வருதுங்க இயற்கை விவசாயத்தினால. அப்புறம் வந்து நிலத்தின் வளம், இயற்கை உரம், பயிர் சுழற்சி, அப்புறம் வந்து புல்வெளி முறைகளை பயன்படுத்தல நிலத்தின் வளம் நல்லா அதிகரிக்குதுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன்னு பாருங்க. இப்ப நெல் பயிரிடுறீங்க. நெல் ஹார்வெஸ்டுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? அறுத்துட்டு அப்புறம் பல்சஸ் போடணும். பல்சஸ் என்ன? பயிர் வகை. பயிர் வகை ஒரு 80 to 90 நாள். அது ஹார்வெஸ்ட் முடிஞ்ச உடனே சோளம் ஆர் நிலக்கடலை. இப்படி பயிர் சுழற்சி பண்றதுனால நமக்கு வந்து மண்ணு வளம் வந்து நல்லா இருக்குதுங்க. அப்புறம் இயற்கை உரம், மண்புழு உரம் நிறைய கிடைக்குது. அப்புறம் வந்து இயற்கையாவே நம்ம வந்து உரம் தயாரிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா புல்வெளிகள் கால்நடை வளர்க்கறதுனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாணம் இதை வச்சுக்கிட்டு பஞ்சகாவியா, ஐந்திலை கரைசல், ஜீவாமிர்தம் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா செய்யலாங்க. சமுதாய ரீதியான நன்மைகள். இப்போ பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அந்த 1 ஏக்கர்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை போட்டோன்னு வச்சுங்க. அந்த அந்த இதுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கண்டினியூவா நமக்கு வந்து வேலை கிடைச்சிட்டே இருக்கும். அதே 2 to 3 ஏக்கர் மாறிச்சுன்னா அங்க வந்து ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வேலைக்கு கிடைக்கும். இந்த வேலை எப்படி கிடைக்கும்? கண்டினியூஸா டெய்லி கூட ரெஸ்டே இருக்காது. அப்படி வருஷம் பூரா வேலை கிடைச்சிருக்கும். அப்ப கிடைக்கிறதுனால அவங்களுக்கு பண்ணை சார்ந்த பொருள்கள் மூலம் சமுதாய ரீதியாக நன்மைகள் கிடைக்கும். அப்புறம் இதன் மூலம் என்ன நன்மை கிடைக்குது? பலவிதமான பயிர்கள் பண்ணலாம், கால்நடை வளர்க்கலாம். அது மூலியமா நமக்கு வந்து வருமானம் ரொம்ப கிடைக்குதுங்க. அப்புறம் இந்த நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, பயிர் சுழற்சி. பயிர் சுழற்சி என்னன்னா நெல்லுக்கு அப்புறம் பல்சஸ்க்கு அப்புறம் மக்காச்சோளம். இது மாதிரி ஒவ்வொரு கிராப், மானாவாரினா அதுக்கேற்ற மாதிரி, நஞ்சை நிலத்துக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி, புஞ்சை நிலத்துக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இயற்கை உரங்கள் பார்த்தோம்னா நிறைய ஒரு 4 மாடு வேணாம், 2 ஏக்கர் இருந்ததுன்னா அதுக்கு வந்து 2 நாட்டு மாடு இருந்தாவே போதும். ஒரு 10 ஆடுகள் இருந்தா போதும். ஒரு 100-150 கோழிகள் வளர்க்கலாம். இதன் மூலம் நம்ம வந்து நிச்சயமா இயற்கை உரங்களை தயார் பண்ணிடலாங்க. கால்நடை கழிவுகளை தயார் பண்ணலாம். கால்நடை கழிவுகள் நமக்கு என்ன கிடைக்குது? கோமியம் கிடைக்குது, சாணம் கிடைக்குது, அப்புறம் வந்து கோழில இருந்து கோழி எரு கிடைக்குது. அப்புறம் வந்து பயிர் சுழற்சி பண்றதுனால பயிரினுடைய அறுவடை பண்ணிடுறோம் இல்லைங்களா, அந்த சக்கை எல்லாம் வந்து ரீயூஸ் ஆகுது. இதை பயன்படுத்தி நம்ம வந்து இயற்கை உரங்களை தயார்படுத்தலாம். நம்ம நிலத்திலேயே நம்ம வந்து ரசாயன உரத்துக்கு போகாம நம்ம வந்து இயற்கை உரங்களை நிறைய பயன்படுத்தலாங்க. அப்புறம் இந்த இயற்கை வழி நம்ம செய்யறதுனால கால்நடை வளர்ப்பு ரொம்ப நல்லா பண்ணுங்க. பண்ணை மூலம் கால்நடையின் மூலம் நமக்கு வந்து பால், முட்டை, இறைச்சி, அப்புறம் வந்து மீன், பண்ணைக்குட்டை இருந்ததுன்னா மீன், இது எல்லாம் கூட நம்ம வளர்க்கலாம். மீன் வளர்க்கலாம். மீன் மூலம் நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர்ல வந்து 35-40 அளவு ஒரு பண்ணைக்குட்டை போட்டா போதுங்க. அவ்வளவு அதுல தண்ணி நிறுத்தி ஜிலேபி, கெண்டை போன மீன்களை வளர்த்தோம்னா நிச்சயமா 500 கிலோ எடுக்கலாம். ஒரு மீன் வந்து 1 கிலோ அளவுக்கு நல்லா பெருசாகுங்க. அதுக்கப்புறம் வேளாண் காடுகள். இந்த 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 வேளாண் காடுகள் வந்து எங்க கொண்டு வரலாம்னா மானாவாரி நிலத்துல நிச்சயமா கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ வந்து இதுக்கு நான் உதாரணம் பின்னால சொல்லிட்டே வரேன். வேளாண் காடுகள் வந்து மானாவாரி நிலத்துக்கு ரொம்ப உகந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். அதாவது ஒரு 5 ஏக்கர் லேண்ட் வாங்குறீங்க. அந்த ஏக்கர்ல வந்து மண்ணு ஒண்ணுக்குமே
உபயோகம் இல்லாம இருக்குது. அதை மண்ணை சீர்திருத்தி அதை நல்ல இது பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதன் மூலியமா அந்த பண்ணைய ரெடி பண்ணீங்கன்னா அங்க வந்து வேளாண் காடுகளை வந்து பண்ணையை சுத்தியும் வரிசையா தேக்கு, டிம்பர், என்னென்ன வகையான பழச்செடிகள், மாமரம், கொய்யா, எல்லா தேக்கு, அப்புறம் வந்து மாதுளை, இப்படி பல வகைகள், அப்புறம் வந்து டிம்பர் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்கலாங்க. கொஞ்சம் மழை மட்டும் இருக்கணும், இல்லைன்னா பண்ணை குட்டை அங்க வெட்டிடணும். இந்த ரெண்டு செஞ்சா நம்ம நிச்சயமா நம்ம வந்து இதுல சக்சஸ் ஆயிடலாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையும் செய்யும் கண்டிப்பா நம்ம வந்து எந்த லேண்ட் இருக்குதோ அந்த லேண்டுக்கு ஃபர்ஸ்ட் மண் பரிசோதனை கண்டிப்பா செஞ்சிடணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் அதுல வந்து இயற்கை சத்து, அந்த கார்பன் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். தண்ணி மேலாண்மை, இந்த வாட்டர் வந்து ரொம்ப உப்பு தண்ணியா, மிதமான தண்ணியா, இல்லைன்னா மழையை நம்பி இருக்குதா, இந்த ரெண்டையும் வந்து நிச்சயமா நம்ம பார்த்துட்டு தான் ஒருங்கிணைந்த வேளாண்மையில வரலாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து செய்யறப்ப வந்துங்க, நான் சொன்னீங்களா ஃபர்ஸ்டே வந்து ஆண்டு முழுவதும் தொடர் வருமானம் வரும், விவசாய தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சி வேலை கிடைக்கும். இந்த சார்ட்டை பார்த்தா தெரியும். பண்ணைக்குட்டையில மீன் வளர்க்குறோம், அப்புறம் வந்து அதுல இருந்து பவுல்ட்ரி இருக்குது பாருங்க. பண்ணைக்குட்டைக்கு மேல பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சிருக்காங்க. இந்த பவுல்ட்ரியில இருந்து கழிவு வந்து பண்ணையில அந்த தண்ணியில விழுது. அந்த எச்சத்தால வந்து தண்ணியில கரையிறப்போ அங்க வந்து ஒரு புழு உண்டாகுது. அந்த புழு மூலமா தான் மீன்கள் வந்து அந்த புழுவை சாப்பிடுது, அதனால நல்ல பெருக்கடையுது. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்புறம் டைரி ஃபார்ம்ல இருந்து கோமியம் கிடைக்குது, அப்புறம் வந்து சாணம் கிடைக்குது. அது மூலியமா சாண எரிவாயு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பயோகேஸ் அது கொண்டு வரலாம். அப்புறம் வந்து ஃபாடர் பிளான்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஃபேமிலிக்கு அவங்களே அந்த ஒரு 3 ஏக்கர் இருந்தா போதும், அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மண்புழு உரம் தயாரிக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மாதிரி கோபார் கேஸ், இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க்ல இருக்கிறதுனால, அதாவது பண்ணை பொருட்களையும் கழிவுகளையும் சுழற்சி செய்வதன் மூலம் நிலத்திற்கு உரமும் கிடைக்கும், பெருமளவு நமக்கு வருமானத்துக்கும் வழி கிடைக்குங்க. நெக்ஸ்ட், இப்போ வந்து என்னென்ன உபதொழில் செய்யலாம்னு சொல்றாங்க பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 16 உபதொழில் செய்யலாங்க. நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க. அதாவது என்னென்னா, கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, பண்ணை குட்டையின் மூலம் மீன் வளர்க்கலாங்க, காளான் வளர்க்கலாங்க. அப்போ வந்து பால் பண்ணை 2 முதல் 5 மாடு 3 ஏக்கருக்கு வைக்கலாங்க. மண்புழு உரம் தயாரிக்கலாங்க, இயற்கை உரம் தயாரித்து விற்கலாங்க. அப்புறம் வந்து வாத்து வளர்க்கலாங்க. ஏன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால சவுத் கொரியா போயிருந்தாங்க. அங்க வந்து நெல் வயல் 100 ஏக்கரா இருக்குன்னா அதுல வந்து நடுவுல வாத்து பண்ண வச்சிருப்பாங்க. வாத்து அத செட்டு, இந்த மாதிரி செட்டு பாத்தீங்களா, இந்த பக்கம் நாங்க ஃபிஷ் மேல பவுல்ட்ரி போட்டிருக்காங்க, அங்க வந்து இன்னும் டவுன் பண்ணி வாத்து போட்டிருப்பாங்க. அந்த வாத்தை வந்து காலையில ஆன திறந்து விட்டுருவாங்க. வாத்து வந்து எப்பவுமே தன்னுடைய கால்னால இப்படியே நோண்டி அது போகும். அப்படி போறதுனால களைகளும் களைஞ்சிரும். அதுல இருக்கக்கூடிய புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த புழுக்களையும் வாத்துக்கள் சாப்பிட்ரும். ஸோ அந்த ஆடி ஃபீல்டுக்கு அவங்க வந்து எந்த விதமான ரசாயனத்தையோ அடிக்க மாட்டாங்க. ஒன்லி இயற்கை உரத்தை தான் அப்ளை பண்ணுவாங்க. வாத்து நல்ல செழுமையா வளரும். அதே சமயத்துல அந்த நெல் வயலும் நல்ல திடகார்த்தமா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆடு வளர்க்கலாங்க, தேனி வளர்க்கலாம், பட்டுப்புழு வளர்க்கலாம், விதை உற்பத்தி செய்யலாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நம்ம வந்து விதை உற்பத்தி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு நீங்க திருச்செங்கோடு, கோயம்புத்தூர், தருமபுரியில பல பகுதியில எங்க வேணாலும் போய் பாருங்க, இந்த சீட் ஃபார்மிங் ரொம்ப நல்லா பண்றாங்க. அதுவும் குறிப்பா பல்சஸ், கிரவுனட், பேடி.
சீட் ஃபார்ம் அவ்வளவு பண்றாங்க, நல்ல லாபம் தருது. அதுக்கப்புறம் உணவு பதனிடும் தொழில், அதாவது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நான் மதுரைக்கு திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்கு போற வழியில, அதாவது ஃபர்ஸ்ட் டோல்கேட் அங்க இறங்கினீங்கன்னா ஜெயக்குமார்னு இருப்பார். திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்கு போற, திண்டுக்கல்ல இருந்து 15வது கிலோமீட்டர் 15 ஃபர்ஸ்ட் டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்ல இருந்து லெப்ட் திரும்பினீங்கன்னா ரயில்வே இது வரும். அங்க ஜெயக்குமார் என்ற ஒரு விவசாயி, அவர் என்ன பண்றாருன்னா 10 ஏக்கருக்கு நாவல் போட்டிருக்காரு. அந்த நாவல் மட்டும் போடலைங்க, நாவலோட கோழி பண்ணை வச்சிருக்காரு, காடை வச்சிருக்காரு, ஆடு வச்சிருக்காரு. கோழி எவ்வளவு தெரியுங்களா? 200 கோழி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, அந்த போட்டோவை அந்த பஞ்சகாவியாவை அத்தனையும் வந்து அவருடைய இதுல மிஷின் மூலம் தயார் பண்றாரு. தயார் பண்ணிட்டு அந்த பஞ்சகாவியாவை வந்து கோழிங்களுக்கு உணவா கொடுக்குறாரு. அந்த இதுல அது அவ்வளவு சாப்பிட்டுட்டு அவ்வளவு செழுமையா இருக்கு பஞ்சகாவியா சாப்பிட்டுட்டு. சோ அந்த நாவல் மலத்துல இருந்து நாவல் பழத்தை மட்டும் பிரிக்கிறது இல்லைங்க, பிரிச்சு அதை வந்து பை ப்ராடக்டா பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே விஸ்கி மாதிரி இருக்கும். அந்த நாவல் ஜூஸ் தயார் பண்ணி விற்கிறாருங்க. அது மூட்டு வலிக்கு அவ்வளவு நல்லா கேட்குது. அவரை பத்தி நான் வந்து ஹிந்து ஆர்டிக்கல்ல கூட எழுதியிருக்கிறேன். ஜெயக்குமார் நீங்க தேடி பார்த்தா கூட கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இளைஞர் அப்படியெல்லாம் திங்க் பண்ணி ஒரு 10 ஏக்கர்ல ஒருங்கிணைந்த பண்ணையை போட்டு மிகப்பெரிய சக்சஸ் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தரமான தென்னை நாற்றுகள் வச்சிருக்காரு. சாரி, தரமான தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம், தரமான காய்கறி நாற்றுகளை உற்பத்தி செய்யலாங்க. அப்புறம் வந்து நார்த் சைட்ல போட்டீங்கன்னா சிக்கிம் அங்கெல்லாம் போனீங்கன்னா மூங்கில் காடு ஜாஸ்தியா இருக்குது. அங்க ஒருங்கிணைந்த பண்ணையில மூங்கில் மூலம் நிறைய பொருள்களை உற்பத்தி செய்யறாங்க. அப்புறம் உயிரியல் காரணி உற்பத்தி, அதாவது சூடோமோனஸ், ட்ரைகோகிராமா விரிடி, தருமபுரியில இருந்து காரியமங்கலம், காரியமங்கலத்திலிருந்து ஒரு 6வது கிலோமீட்டர்ல ரங்கசாமி, அநேகமா உங்க சீனியரா இருப்பாரு, ரங்கசாமி என்ற ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு நபர். நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. 2 கோடி ரூபாய் அவருடைய ஒர்த்து, அவருடைய ஃபார்ம். அதாவது தேங்காய் மட்டையில, தேங்காய் நார்ல இருந்து தேங்காய் இது வந்து உரமா தயாரிச்சு அப்படியே கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, ஒசூர் எல்லா இடத்துக்கும் அனுப்புறாருங்க. எல்லா இதுக்கும் தேங்காய் நார் தான், தேங்காய் பை ப்ராடக்ட் தான் இன்னைக்கு யூஸ் ஆகுது. அதை கட்டியாவும் இது பண்ணி ஸ்லோனுக்கும் அனுப்புறாரு. நம்ம அக்ரி தான் ரங்கசாமி. அதாவது தருமபுரியில இருந்து காரியமங்கலம் போகணும், ஒரு 25 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மிகப்பெரிய பண்ணை. ஒரு டைம் நீங்க எல்லாம் ஒரு இது பண்ணீங்கன்னா நான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறது கூட ரெடி. ஒரு சுற்றுலா மாதிரி கூட போடலாம். நம்ம அக்ரிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சுற்றுலா மாதிரி கூட அவருடைய நிலத்துக்கு போய் பார்க்கலாங்க. அப்படி அவர் தயார் பண்றாரு. தென்னைநார் கழிவின் மூலம் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை வச்சிருக்காரு. 2 கோடி ஒர்த்து, 1 கோடிக்கு வந்து லோன் எடுத்தாரு. அத்தனையும் அடைச்சிட்டு இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்டரி கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பல கன்றுகள், பல மரக்கன்றுகள் உற்பத்தி. இதுல வந்து இங்கேயும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது நாங்க நல்லம்பள்ளி பக்கத்துல, நான் போன ட்ரிப் கூட சொன்னேன், நல்லம்பள்ளிக்கு பக்கத்துல கோவிலூர்ல வந்து மிகப்பெரிய கிறிஸ்துவ ஆலயம் இருக்குங்க. அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு ஏரி, அது பக்கத்துல நாங்க அக்ரிங்க சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு 3 ஏக்கர்ல லேண்ட் வாங்கியிருக்கோம். அது மாது என்ற ஜேடிஏ, கரூர் ஜேடிஏவா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் வந்து 40 சென்ட், நான் அவருக்கு பக்கத்து லேண்டு. நானும் அவரும் எல்லா பழக்கன்றுகளும் போட்டிருக்காரு. அதுல வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மேங்கோல மல்கோவா, அல்போன்சா, காதர் 3ஐயும் ஒட்டு கட்டுறாருங்க. இந்த ரிட்டையர் ஆன பகுதியிலும் அவரும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டிட்டாரு.
நானும் ஒண்ணு கட்டிட்டேன். அவர் டெய்லி போய் உட்காந்து ஒட்டு கட்டி அந்த 40 சென்ட்லயே ஒருங்கிணைந்த பண்ணையம், வரப்பு ஓரம் பூரா தேக்கு, வாழை, தென்னை, அதுக்கப்புறம் வந்து 5 அடுக்குல 4 பாத்தி வந்து கீரை, டெய்லி பக்கத்துல நல்லமல்லிக்கு சப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கீரை, அதுக்கப்புறம் வந்து ஒட்டு கட்டுற மூலியமா இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒட்டு கட்டுதல் அவற்றை பண்ணியிருக்காருங்க. ஸோ அதையும் நீங்க பார்க்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு நம்ம அக்ரிங்க தான். அதுக்கப்புறம் மண்புழு உரம் தயாரித்தல். நிறைய விவசாயிங்க இன்னைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையில மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க. நீங்க திண்டுக்கல் டு மதுரை போற ரோட்ல பாத்தீங்கன்னா தென்னை பண்ணைக்கு நடுவுல நிறைய மண்புழு உரம் தயாரிக்கும் தொழிற்சாலையே வந்துடுச்சு. 10-15 இருக்கு, 2 பக்கமும் பார்க்கலாங்க. அவங்களோடையும் நீங்க கலந்து உரையாடினீங்கன்னா தான் அவங்களுடைய இது ரிசல்ட் தரும். அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணை இல்லத்தினுடைய தத்துவம் என்னன்னா, ஒருங்கிணைந்த பண்ணையில் உப தொழில வந்து ஒன்றான கோழி வளர்ப்பு சிறந்த தொழிலாகும். நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய தவிட்டையே நம்ம கோழிக்கு தீவனமா போட்டுடலாங்க. அப்புறம் மாற்று பயிரான மக்காச்சோளத்தை கோழிக்கு தீவனமா பயிரிடலாம். அது இல்லாம பயிர் சாகுபடியின் மூலம் கிடைக்கக்கூடிய தீவனங்கள் மூலமா 75% நமக்கு நல்லா கிடைக்குங்க. வளரும் கோழி 8வது வாரத்திலேயே நல்லா, இந்த கருப்பு கோழி எல்லாம் இன்னைக்கு வந்து 1 கிலோ வந்து 450 ரூபாய் பக்கம் போதுங்க. நல்லா விற்பனை செய்யலாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையில உபத்திலன்னா மீன் வளர்ப்பு செய்தல் நல்ல லாபம் தருங்க. இது வந்து எப்படி, இது 2 ஆக்டா பிரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஆற்று பாசனம், இன்னொன்னு வந்து கிணற்று பாசனம். ஆற்று பாசனத்துல என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ஒரு 20 ஏக்கர் 20 ஹெக்டர் 20 ஏக்கர் வந்து நமக்கே சொந்தமானதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த மேட்டூர் தண்ணி வர்றப்போ நம்ம ஒரு பக்கம் கால்வாயை திறந்து விடுவோம். அதுக்கப்புறமா குறைஞ்சபட்சம் ஒரு 2 அடிக்கு தண்ணி நிற்கும் காடியில. அதுல வந்து ஒரு ஏக்கருக்கு 500 குஞ்சு விட்டுட்டீங்கன்னா நம்ம அறுவடை பண்றப்போ ஒவ்வொரு குஞ்சும் 1/2 கிலோக்கு மாறிடுங்க. இந்த குஞ்சு என்ன பண்ணும், நீந்து நெல்லுக்கு நடுவுல போறதுனால களையும் பிரிஞ்சிருது, சின்ன சின்ன புழுக்களையும் சாப்பிடுது. சோ ஆத்து பாசனத்துல இப்படி திருச்சி தஞ்சாவூர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இத வந்து கிணற்று பாசனம் அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாங்க. சென்னைக்கு அருகில என்னுடைய சென்னையில இருக்கிறதுனால நான் வந்து அடிக்கடி சென்னை போயிட்டு இருப்பேன். சென்னைக்கு அருகில தாம்பரத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து புஷ்பகிரின்ற ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல வந்து ஜனா என்ற ஒரு நபர், அவர் மனைவி 2 பேர் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றாங்க. 2 பேருமே வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியருங்க. சிசிசி இதுல ஒர்க் பண்ணிட்டு 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு அதை விட்டுட்டு 3 ஏக்கர் நிலத்தை வந்து எடுத்து நல்ல நிலமா பார்த்து எடுத்துட்டாங்க. நல்ல தண்ணியும் கிடைச்சிச்சு, நல்ல போர்வெல்லும் போட்டாங்க. அவங்க வந்து எப்படி விவசாயம் செய்யறாங்கன்னா, 3 ஏக்கர் அவங்க கிட்ட இருந்து நான் வந்து 2 விஷயத்த கத்துக்கிட்டேன். ஒண்ணு வந்து நியூட்ரியன் ஆட்டோமேஷன், அப்புறம் வந்து 3 அடுக்கு பயிர் வளர்ப்பு ஒருங்கிணைந்த பண்ணையத்துல. அவர் என்ன பண்றாருன்னா, ஜனான்றவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவரும் அவங்க மிஸ்ஸஸும் இந்தியா ஃபுல்லா போய் சுத்திட்டு வந்தாங்க. சுத்திட்டு இது நெக்ஸ்ட் இது முடிச்சு நான் சொல்லி முடிச்சோம் மாத்திடலாம் சார். அவங்க இந்தியா ஃபுல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சுத்திட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒருங்கிணைந்த பண்ணையை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கட்டும்னு என்ன பண்ணாங்க, 3 ஏக்கர் சுத்தியும் ஃபர்ஸ்ட் வந்து கல் நட்டு வேலி போட்டாங்க. அதுக்கப்புறம் வேலி ஓரமா 5 வகையான வாழை மரத்தை நட்டுட்டாங்க வேலி ஓரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவுல வந்து ஊடு பயிர், அந்த ஊடு பயிர்ல வந்து பூசணிக்காய், கரும்பு, காய்கறி, அவரை எல்லா வகையான வெண்டை, கத்திரிக்காய் ஊடு பயிர்ல போட்டாங்க.
அதுக்கப்புறம் ஒரு பக்கம் 3 ஏக்கரை வந்து 5 இதா பிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் போற மாதிரி டிராக்டரே மினி டிராக்டர் வச்சிருக்காங்க. அது அவரே நல்லா ஓட்டிட்டு போறாரு. அந்த 2 பசங்களும், ஒரு பையன் வந்து 5வது படிக்கிறான், இன்னொருத்தன் 7வது. அவங்களே தோட்டத்துல வேலை செய்யறாங்க. அந்த அம்மாவும் வேலை செய்யுது. இத்தனைக்கும் நல்ல படிச்ச ஃபேமிலி. கோழி வந்து 400 கோழி வச்சிருக்காரு. கருப்பு கோழி, அது சொல்றா இல்லைங்களா, அந்த கோழி வச்சிருக்காரு. கருங்கோழி அது வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்தா இதை தெரிஞ்சுக்கிட்டேன். 5 அடுக்குல வந்து 5 இதா பிரிச்சு, செக்மெண்டா பிரிச்சு கீரை போட்டிருக்காரு. அதாவது கீரை வந்து 2 வகையா போடுறாரு. ஒண்ணு வந்து அறுக்கக்கூடிய கீரை, இன்னொன்று வந்து புடுங்கக்கூடிய கீரை. அப்படி 2 வகையா கீரையை போட்டு, அந்த கீரைக்கு உரம் எது போடுறாரு தெரியுங்களா? கோழி எரு. இந்த கோழி எரு 400 கோழில இருந்து வரக்கூடிய கோழி எருவை நல்லா காய வச்சு, அதுக்கு சின்ன பல்வரைசர் மாதிரி ஒரு மிஷினை ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி, அந்த மாவு மாதிரி ஆயிடுது அந்த கோழி எரு. அதை வந்து ஒவ்வொரு பாத்திக்கா போட்டு வர்றாரு. ஒரு பாத்தியில வந்து 10 நாள் கிராப் இருக்கு, இன்னொரு பாத்தியில வந்து 15 நாள், இன்னொரு நாள் ஹார்வெஸ்டுக்கு ரெடியா இருக்கு, இன்னொரு நாள் வந்து வளரும், அதாவது கட் பண்ணி விடக்கூடிய கீரை இருக்கு. ஏன் ஒரு கீரை போடுறாருன்னா, அந்த கீரை வந்து 10 கிலோமீட்டர் தான் அவர் தாம்பரத்துக்கு போறதுக்கு. காலையில 6 to 8க்குள்ள அவங்க 5 to 6 அவரு, மிஸ்ஸஸ், 2 குழந்தைங்க, 2 பசங்க எல்லாம் அவங்களே கட் பண்றாங்க. அவ கூட 2 வேலைக்காரங்களே வச்சிருக்காங்க. அவங்க கட் பண்றாங்க, புடுங்குறாங்க. அத அந்த தொழிலாளர்கள் இது பண்றாங்க. பண்ணிட்டு அதை உடனடியா அப்படியே பச்சை பசேல் இருக்குதுங்க. அதை அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிடுதுங்க, ஆர்கானிக் மார்க்கெட்டுக்கு. ஸோ 8:30க்குள்ள அவருடைய அத்தனை கீரையும் சேல்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு இது என்ன தெரியுங்களா? 30க்கு 40 இன்னும் பண்ணக்குட்டை வெட்டியிருக்காருங்க. அந்த பண்ணக்குட்டையில வெட்டிட்டு அதுல தண்ணி நிக்குது. அது எப்படி தண்ணி பண்ணியிருக்காருன்னா, ஒரு பக்கம் தண்ணி கொட்டுது, ஒரு பக்கம் தண்ணி அதுல இருந்து இறைக்கிறாரு. அந்த தண்ணி கொட்டுறது நான் சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் சைட்ல மேலாக்க என்டையர் தொட்டில இல்ல, பண்ணக்குட்டைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 6 to 7 அடி இருக்கிற மாதிரி கோழி பண்ண அது மேல அமைச்சிருக்காரு. அந்த கோழி வந்து 150 கோழி அது மேல விட்டுருக்காரு. நாட்டுக்கோழி, சிவப்பு கோழி, அதை விட்டுருக்காரு. அதனுடைய எச்சம் வந்து பண்ணக்குட்டையில உழுது. அந்த எச்சம் என்ன ஆகுதுன்னா, நாள்பட புழுவா மாறுது. அந்த புழுவை தின்றதுக்கு தான் வந்து மீன்கள் ஓடுது. அப்படியே இருக்கிறப்ப அந்த மீன் வந்து நல்லா திடகாத்தமா மாறிடுது, 1 to 1.5 கிலோ. ஸோ அவருக்கு வந்து அடிஷ்னல் வியாபாரமாகவும் மாறுதுங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த பண்ணைக்குட்டைக்கு நான் நீர் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் தண்ணி ஊத்துறாரு, ஒரு பக்கம் இந்த பண்ணைக்குட்டையில வந்து இந்த மீன் கழிவும் வருது. அதுக்கப்புறம் 4 மாடு வச்சிருக்காரு. அந்த 4 மாட்டினுடைய கோமியமும் இந்த பண்ணைக்குட்டையில விடுற மாதிரி பண்றாரு. சாணத்தை கலந்து அதையும் இந்த பண்ணைக்குட்டையில விடுற மாதிரி பண்ணிட்டு, அப்படியே நீங்க இறால் பண்ணைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், மோட்டர் ஓவனும் அப்படியே ஓடிட்டு இருக்கோம், சுழற்சி மாதிரி. அதே மாதிரி இவரும் ஒரு சுழற்சி பண்ணிட்டு இருக்காரு. மீன் தொட்டிக்கு தண்ணி வருது இல்லைங்களா, சின்ன மோட்டர் வச்சு அது மாதிரி பண்ணி சுழற்சி பண்ணி அதை வந்து ஒரு சத்துள்ள தண்ணியா மாத்தி அந்த தண்ணியை பம்ப் பண்ணி எல்லா கீரைக்கும் தோட்டத்துக்கும் பாய்க்கிறாருங்க. நல்ல சத்துள்ள இயற்கை நீரா பாஞ்சிடுதுங்க. இந்த பக்கம் தண்ணியும் வருது, இந்த பக்கம் பச்சை கலர் தண்ணி அவருடைய தோட்டத்தை சுத்தியும் பாயுது. மேலையும் பண்ணக்குட்டை மேலையும் அசோலாவும் வளர்க்கிறாருங்க. அப்புறம் மாடு மூலம் பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் அவ்வளவு செய்யறாருங்க. அப்புறம் ஒரு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா பந்தல் காய்கறி போட்டிருக்காங்க. அதுல வந்து 3 மெத்தடு. மேல பந்தல், அதுல வந்து பந்தல் காய்கறி எல்லாம், அதுக்கு கீழே பூமியில வந்து கத்திரிக்காய் அதெல்லாம் போடுறாரு. அதுக்கு நடுவுல வந்து இது கீரை வகையும் போடுறாரு. ஸோ இதையும் அறுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கத்திரி இதுவும் நல்லா வருதுங்க. ஸோ 3 அடுக்குல
வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த தண்ணியை தான் நியூட்ரியன் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றாருங்க. எந்த உரமும் போடுறதில்லைங்க. அவருடைய தோட்டம் பார்த்தா அவ்வளவு பளபளப்பா இருக்குதுங்க. அதனால வந்து நம்ம மீன் வந்து ரொம்ப கோழியினுடைய கழிவை கொடுத்து தயார் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்னைக்கு வந்து காளான் வளர்ப்பு வந்து எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம பேடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அது மூலியமா அந்த பேடி ஹார்வெஸ்ட் இதை வச்சுக்கிட்டு காளான் உற்பத்தி நிறைய விவசாய பெண்மணிகள் மகளிர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல உபத்தொழிலா இருக்குது. இது வந்து நான் பாட்டு அந்த அவருடைய போட்டோ. இது வந்து பால் பண்ணை மூலியமா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கறவை மாட்டுக்கு தீவனமா கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 10 லிட்டர் பால் கிடைக்குங்க. 4 கறவை மாடு இருந்தா அதுல இருந்து ஒரு நாளைக்கு 1000 இருந்து 1200 ரூபாய் வருமானம் நிச்சயமா பார்த்துடலாங்க. ஸோ இது ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வந்து இந்த மாடு வளர்ப்பது, ஆடு வளர்ப்பது, கோழி வளர்ப்பது மிகப்பெரிய ஒரு அங்கங்க. அதாங்க காடை வளர்க்கலாம். காடை வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து இருக்கிறத பொறுத்து நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையும் போடுறோம்னா நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம இதுக்கு பக்கத்துல இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். அதுல வந்து காடையை போடலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நெல் வயல்ல மீன் குஞ்சு வளர்க்கலாம். ஆனா மீன் வளர்க்கிற நெல் வயல்ல கண்டிப்பா ரசாயன உரத்தை தெளிக்க கூடாதுங்க. ரசாயனம் அதே மாதிரி பூச்சிக்கொல்லியும் தெளிக்க கூடாதுங்க. அது தெளிச்சுட்டீங்கன்னா அத்தனை மீனும் செத்துருங்க. நெக்ஸ்ட் இதுதாங்க சொல்ல வந்தேன். அதாவது நான் வந்து 2014 ஏடிஏ காரிமங்கலமா இருந்தாங்க. அப்போ வந்து ஐஎஃப்எஸ்க்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து 75,000 மானியம் கொடுத்தாங்க. 1.5 லட்சம். மிக அருமையான ஸ்கீம். எங்க அப்போ இருந்த கலெக்டர் அவங்களும் விவேகானந்தன் ஐஏஎஸ் அவங்களும் ரொம்ப பாராட்டினாங்க. தமிழக அரசுல நல்ல கொண்டு வந்தோம். அது அப்படியே மானியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 60,000, 50,000. இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 30,000 தான் தராங்க. விவசாயிகளையும் ஏன் அதுக்கு அடுத்த ரீசன் வராங்க. மானியமா 30,000 கொண்டு வந்துட்டாங்க. எங்க தருமபுரியில இந்த வருஷத்துக்கு 200 யூனிட் இருக்குது. 10 யூனிட் கூட இன்னும் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணல. ஊடு பயிரா இல்ல வரப்பு பயிரா பல்சஸ் போட்டீங்கன்னா 5,000 ரூபாய். கறவை மாடு வாங்கினீங்கன்னா 15,000 ரூபாய். ஏதாச்சும் ஒண்ணு. நீங்க 50,000 போடணும், கவர்மெண்ட் 50,000 தரும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 10 ஆடுகள் வாங்குறதுக்கு 15,000, 10 கோழி வாங்குறதுக்கு 3,000, 2 தேனி பெட்டிகள் வாங்குறதுக்கு 3,200, பழக்கன்றுகள் நடுவதற்கு 2,000, கால்நடை தீவனம் உற்பத்தி பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு 800 ரூபாய் 10 சென்ட்டுக்கு, மண்புழு உரம் தொட்டி அமைப்பதற்கு 6,000 ரூபாய். ஆக மொத்தம் 50,000 கொடுத்தாங்க. இதுல அப்படியே பல இதை கட் பண்ணிட்டு இப்ப 30,000 தான் தராங்க. ஸோ இந்த மானியத்தை அதிகமா தரணும், இந்த மானியத்தை தரணும்னு இந்த நம்ம ஃபார்மர் அசோசியேஷன் மூலமா விவசாயிகள் நம்ம உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கலாங்க. அதுவும் குறிப்பா கறவை மாடு வந்து இன்னைக்கு வந்து 75,000 ரூபாய் கம்மி வாங்கவே முடியாது. அதனால வந்து மானியம் அதுக்கு ஜாஸ்தியா தரணும் அந்த அந்த செக்மெண்ட்ல. அப்புறம் ஆடுகள் வந்து எங்கேயுமே வந்து 10 ஆடு வந்து 1,500. இன்னைக்கு மட்டனே 1 கிலோ வந்து 800 ரூபாய். 10 ஆடு வாங்குறதுக்கு 30,000 ரூபாய் பத்துங்களா? பத்தவே பத்தாது. ஆகவே இதெல்லாம் ஏற்றி கொடுத்தாங்கன்னா விவசாயிங்க செய்யறதுக்கு முன் வருவாங்க. யாராச்சும் இந்த அம்மாவை பத்தி நான் சொல்லியே தீரணும். அதாவது திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில பொட்டவாய் தலை கீழ் அரியம்பட்டியில இந்த லட்சுமி என்றவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியர். இவங்களுக்கு 2 குழந்தைங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 3 ஏக்கர் லேண்டு, 1 ஏக்கர் லேண்டு, ஒரே 1 ஏக்கர் லேண்ட் வாங்கி அந்த லேண்டை பாருங்க, படத்துல பாருங்க, தன்னுடைய வீட்டை பில்லர் மூலியமா தூக்கி வளர்க்குறாங்க. அந்த வளர்த்து பில்லர் மூலமா தூக்கி கட்டி கீழே வந்து பண்ணை குட்டை,
அதுக்கு மேல வந்து கோழி வளர்ப்பு, அதுக்கு சுத்தியும் வந்து மரக்கன்றுகள், அப்புறம் வந்து மீன் தொட்டி, அசோலா இத்தனையும் வளர்க்குறாங்க. மிகப்பெரிய பெண்மணி. ஸோ இவங்களுக்கு பேரே வந்து லேடி லேடி லட்சுமி என்னமோ சொல்லுவாங்க. நல்லா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்து நம்ம டிஎன்ஏ கூட இவங்களை ரொம்ப நல்லா பாராட்டி இருக்காங்க. இப்படி ஒரு வீட்டை கட்டினது வேற யாருமே இல்லை. இவங்க ஒருங்கிணைந்த பண்ணையில நல்ல திறமைசாலியா இருக்கிறாங்க. தில் லட்சுமி தில்லா இருக்கிறாங்க. எதுக்குமே பயப்படுறது இல்லை. சார் என்ன சார் ஆயிடும், வீடு ஒண்ணுமே ஆகல. நான் என்ன 400 கோழி வளர்க்குறேன் சார், 5 மாடு வச்சிருக்கிறேன், நானே பால் கறக்குறேன், அப்புறம் வந்து முட்டையை கொண்டு போய் விற்கிறேன், கீரை போட்டிருக்கிறேன், அப்புறம் வந்து மீன் எங்க ஆளுங்க கொண்டு போய் வித்துறாங்க, அப்புறம் ஆட்டு மூலியமா எங்களுக்கு இறைச்சி கிடைக்குது. இப்படி நல்ல தன்னுடைய உழைப்புனால அந்த அம்மா வந்து தில் லட்சுமி வந்து ரொம்ப ஒருங்கிணைந்த பண்ணையத்துல உயிரையே விடுறாங்க. தேங்க்யூ. இதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறாங்க. அதாவது மானாவாரி நிலத்துல வந்து எப்படி சக்சஸ் ஆனதுன்றத காஞ்சிபுரத்துல வந்து டேனியல் என்ற வில்லேஜ்ல ஒரு ஃபார்மர், ரகுபதி என்ற ஒரு ஃபார்மர் 14 ஏக்கர் லேண்ட வாங்கினாருங்க. ஒரே முள்ளு. இந்த முள்ளு வந்து இருக்கிற காட்டை ரொம்ப சீப் ரேட்டுக்கு வாங்கி சுத்தம் பண்ணி நல்ல டிராக்டர் இதெல்லாம் சுத்தம் பண்ணி ஃபுல்லா களிமண் லேண்டு. அந்த களிமண் லேண்ட அவர் யூஸ் பண்ண ஒரே ஒரு டெக்னாலஜி, மரத்தை சுத்தி, அதாவது வேலி சுத்தி தேக்கு மரம் நட்டாரு. அதுக்கப்புறம் அந்த களிமண்ல ட்ரென்ச் எடுத்துட்டாரு. ட்ரென்ச் எடுத்ததுனால மழை பெஞ்சா கூட தண்ணி நின்று அந்த ட்ரென்ச் எடுத்து அங்க ஒரு 3 பண்ணைக்குட்டை வெட்டினாரு. அதுல போய் தண்ணியை போய் விடுற மாதிரி பண்ணிட்டாருங்க. நல்ல துணிச்சலா 14 ஏக்கர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய லேண்ட் பூரா வனமா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தாய்மரம் பூரா இயற்கை மரத்தை நட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹைபிரிடு, அதுக்கப்புறம் இப்போ நல்ல பல வகைகள் இதெல்லாம் நட்டிருக்காரு. டேனியல் என்ற வில்லேஜ், அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியுங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய சின்ன உரையை கேட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேட்கலாங்க. நன்றி திரு மதுபாலன் சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இயற்கை வேளாண்மை என்பது தொடர்பான தகவல் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு என் மதுபாலன் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. திரு குப்புசாமி வேணுகோபால் அவர்கள் பேச வந்திருக்காங்க. சார் அருமையான நிகழ்ச்சி சார். குப்புசாமி வணக்கம். குப்புசாமி கம்பைனல்ல குப்புசாமி. ஓகே ஓகே, நாம தொடர்புல உங்களால வளர்ந்த குப்புசாமி சார், உங்களால அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல சார். சார் நீங்க சார் முன்னோடியா எல்லா கருத்துக்களையும் சொல்லி எங்களை வாழ விஷயங்களையும் நீங்க தான் சார் எல்லா ஐடியாவும் கொடுக்குறீங்க. உலகம் பூரா சுற்றி நீங்க பட்டறிவை வந்து எங்களுக்கு விலைக்கு சொல்றீங்க சார். ரொம்ப நன்றி சார். இப்போ அந்த இது 30,000 சொன்னீங்களே சார், அது எங்க எந்த அவங்க எதுவும் இல்லை அப்படின்றாங்க சார். ஐயா பாஸ் இன்டகிரேட் ஃபார்மிங்க்கு 30,000. நீங்க உங்களுக்கு வந்து கம்பைநல்லூர்ன்றப்போ மொரப்பூர். ஆமாங்க, மொரப்பூர்ல வந்து சாரி ஏவோ இருப்பாங்களே. ஆமாங்க சார். அந்த அம்மாட்ட போய் கேளுங்க. சரிங்க சார். கண்டிப்பா இருக்குது. ஒரு 3 ஆடு வாங்குங்க. ஒரு அவங்க இந்த 30,000க்கு ஒரு காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க. செய்யறதுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு 2,000 3,000. அதே மாதிரி செஞ்சிருங்க. எவ்வளவு ஒரு மாடு வாங்குறதுக்கு காசே பத்தாது. அதெல்லாம் சார் அதெல்லாம் இல்லை சார். நான் எல்லாம் மாடு எல்லாம் வச்சிருக்கேன் சார். நான் வந்து சீட் ஃபார்ம் இது இந்த இயற்கை விவசாயத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் வேற பண்ணிருக்கிறேன் சார். ஆமா தெரியும் சர்டிஃபிகேட் பண்ணிருக்கிறேன். அது உங்க கடை இருக்கு. ஆமா சார், நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் சார். வாங்கி ரினியூல் பண்ணிட்டேன். நல்லா ரொம்ப சந்தோஷம். எப்படி ஜூம் மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்றீங்க? உங்க இது எங்கனாலும் போயிடும் சார். நீதான் எங்களை விட்டு நீங்க வெளிநாடுலாம் போறீங்க, அங்கெல்லாம் கூட்டு போனா நாங்களாம் வரமாட்டோமா சார். சிக்கிம் எல்லாம் ஏதாவது ஒரு இது அது மாதிரி பாருங்க சார். கொஞ்சம் இருந்தா சொல்லுங்க சார். சரி, கண்டிப்பா. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றி. நன்றி திரு குப்புசாமி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். பாத்தீங்கன்னா ஒரு ரியல் விவசாயியே உங்களுக்கு காட்டிட்டேன். திரு மதிவாணன், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
சார் எனக்கு ஒரு சின்ன அந்த லிஸ்ட் தேவை சார். நீங்க ஆல்மோஸ்ட் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு, த்ரூ அவுட் வேர்ல்டு, த்ரூ அவுட் இந்தியா போயிருக்கீங்க இல்லையா? அட்லீஸ்ட் தமிழ்நாடு லெவல்ல இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அந்த லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைக்குமாங்க சார்? ஆனா எனக்கு தெரிஞ்ச விவசாயிகளுடைய லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்க சார். த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கறதுன்னா அது டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுக்கணுங்க. அவங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது சொல்ல முடியாது சார். சாரி. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மதிவானன் சார். சார் என் பேரு செல்வம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? செல்வம் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் என் ஊர் வந்து பாத்தீங்கன்னா அது மதுரை பக்கத்துல திருப்போணம் பக்கம் சார். திருகோணம், பரவாயில்ல, மதுரைக்காரங்க. சொல்லுங்க. ஆமா சார், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சார் வரும். எனக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா சார் ஃபுல்லா வந்து பென்சிங் போட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு தென்னங்கண்டு வச்சிருக்கேன் சார். அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணைக்குட்டை வெட்டியிருக்கேன் சார். இப்ப அந்த பண்ணைக்குட்டையில எப்படின்னா மழை பெஞ்சா ஃபுல்லா தண்ணி நிக்கும் சார். ஆனா அந்த அதுல வந்து நின்று ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி இல்லாம போயிடும் சார். அது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதுக்கு எப்படி சார்? இப்போ நான் வந்து ஆக்சுவலா வந்து பண்ணைக்குட்டை மீன் வளர்க்குறதுக்கு தான் சார் போட்டேன். ஆக்சுவலா அதே மாதிரி எனக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லயும் எனக்கு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன பண்ணைக்குட்டையா கிணத்து ஒட்டின மாதிரி பண்ணைக்குட்டை வெட்டினேன். அதுல வந்து மீன் வளர்க்குறேன் சார். மீன் நல்லா வளருது. ஆனா இதை விட அந்த தண்ணியை விட இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். செவக்காடுன்னு சொல்லுவாங்க, செம்மண் தர சார். அதுல எனக்கு தண்ணி நிப்பாட்டுறதுக்கு ஏதாச்சும் வழி எப்படி சார் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும் சார். ஏன்னா அங்க மீன் வளர்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா மாடு 2 ஆடு வாங்கியிருக்கேன், ஒரு மாடு இருக்கு. ஓகேங்களா சார்? இப்போ எனக்கு என்னடா சார், இப்போ நான் ஆக்சுவலா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை விட்டுட்டு நான் அதுல போகணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அதாவது உங்க பண்ணைக்குட்டை நீங்க இன்ஜினியரிங் மூலம் தானே பண்ணைக்குட்டை வெட்டி இருப்பீங்க? ஆமா சார், இன்ஜினியரிங் தான் சார் வெட்டியிருக்கேன் சார். அவங்க சொல்லலையா மண்ணு எப்படி இருக்கு, அடிமண் எப்படி இருக்கு சார்? கீழே அடிமண் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராவல் மண் சொல்லுவாங்க தெரியுமா? கிராவல் மண்ணு சார். ஆனா கீழே வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த கிராவல் வந்து இதா இருக்கும்ல, கடினமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்ல. அதுல வந்து தார்பாய் போட்டு தண்ணி விட்டு பண்ணலாமா சார்? பண்ணலாம், ஆனா செலவு ஜாஸ்தியாக. இல்ல சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தண்ணி அந்த ஏரியால வந்து 1 இன்ச்சு தண்ணி தான் சார் வருது. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி எனக்கு இன்னொரு போர் போட்டிருக்கேன். அதுல இருந்து தண்ணி நல்லா இருக்கும். அங்கிருந்து 2 கிலோமீட்டருக்கு வந்து இங்க போர் போட்டு பைப் லைன் இங்க கொண்டு வந்துட்டேன். அந்த தண்ணி வந்துருச்சு இங்க. ஓகேங்களா சார்? இப்ப நான் அந்த தண்ணியும் இந்த தண்ணியும் அது கொஞ்சம் சவரா இருக்கும். இது வந்து நல்லா மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும் சார் தண்ணி. இப்ப நான் 2 தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மீன் வளர்க்கலாமா எப்படி சார்? அதுதான் வேணும். அதான் மீன் கண்டிப்பா தார்பாலின் போட்டு பண்ணுங்க. ஆனா பண்ணைக்குட்டையினுடைய சைஸ் வந்து குறைச்சிருங்க. ஓகே சார். ஏன்னா ஹைட் வந்து எப்படி 6 அடி 7 அடி வரும் ஹைட். ஓகே சார், இருக்கு சார். ஆமா, அதுக்கு வந்து தார்பாலின் கொண்டு வந்து கீழேயும் கொண்டு வரணும், சைடுல 4 பக்கமும் கொண்டு வரணும். கொண்டு வந்து தார்பாலினை சுத்தி மண்ணை குவிக்கணும். ஓகே சார். அதுக்கப்புறம் ஒரு பைப்ல வந்து தண்ணி விடுற மாதிரி பண்ணிக்கிங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் இன்னொரு இதுல வந்து இந்த கோமியம், மாட்டு கோமியம் இதெல்லாம் வந்து அந்த பண்ணைக்குட்டையில விழுற மாதிரியே போடுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் ஓரத்துல வந்து ஒரு பரன் மாதிரி அமைச்சு அதுல வந்து கோழி ஒரு 100 வைங்க. அந்த எச்சம் உழட்டும். அப்போ இந்த பண்ணைக்குட்டை வந்து உங்களுக்கு வந்து இயற்கை கரைசலா மாறிடும். ஓகே ஓகே சார். இல்ல ஆக்சுவலா சார் இப்ப எனக்கு வந்து சார் இப்ப அங்க என்னடா கோழி வந்து வாங்கி வளர்த்தேன் சார். ஒரு 10 குஞ்சு பொரிச்ச ஒரு கோழி இருந்துச்சு. அது எது நான் வீட்டுல நான் எங்க ஊர்ல இருக்கிறப்ப கொஞ்சம் அதுலயும் வளர்த்தேன். எனக்கு ஊர்ல வளர்க்கறத விட அந்த காட்டுல கொண்டு விழுகிறது கரெக்டா ஒரு 2 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லெவல்ல வந்துருச்சு. ஏன்னா அந்த இயற்கையில கிடைக்கிற அந்த இது இருக்கு பாத்தீங்களா, புல்லுகள் எல்லாம் திங்குது. திண்டோம்னா உடனே நல்லா குழுன்னு வந்துருது. ஆனா அதே வீட்டுல இருக்கிறது வந்து கோழி வந்து அப்படியே தான் இருக்கு. அப்ப அதனால என்ன பண்றேன், நான் எல்லாத்தையுமே அங்க செட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன் சார். அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணிக்கு மட்டும் நான் போய் செஞ்சு பாருங்க. ஒரு ட்ரையல் பேசிக்ல கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகே, நன்றி. ஓகே சார். ஓகே சார். நன்றி திரு செல்வம்.
நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு அடுத்ததாக திரு ஷர்ஃபுதீன் அகமது அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம் மதுபாலன் சார், ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பர்டிகுலரா வந்து இதுல ஒர்க் இருந்தாலும் உங்க ப்ரோக்ராம்ல வந்து கண்டிப்பா நம்ம அட்டன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு 8:10 ஆயிடுச்சு. அடடா டைம் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி சார் அது. ஏன்னா நான் ப்ரெசன்ட்லி ஒரு எஃப்இஓ கன்சல்டண்டா வந்து இங்க மதுரையில இப்போ போயிட்டு இருக்கேன். பேசிக்கலி அது வந்து ட்ரைலேண்ட் ஏரியா தான் அது. இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பேரையூர் தாலுக்கு சேடப்பட்டி பிளாக், பழைய ஸ்பீக்கருடைய ஊர் அது. கம்ப்ளீட்லி விருதுநகர், அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தேனி டிஸ்ட்ரிக்ட் பார்டர் அது. ஃபுல் ஆஃப் ட்ரைலேண்ட்ஸ் தான். ஆனால் நிறைய ஃபார்மருக்கு வந்து இங்கே ஐஎஃப்எஸ் உடைய இது வந்து நிறைய தேவைப்படுது இங்கே. என்கிட்டயும் வந்து இன்டெப்தா வந்து இப்போ லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் இந்த கலெக்ட் பண்ற அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்றதுக்கு உங்க இதை ஸ்பீச்சை கேட்டதுலயே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது அப்படியே நம்ம போய் அவுட்புட் கொடுக்கலாம். அனுப்புறேன் சார். கண்டிப்பா சார்ட் வாங்கிக்கிங்க. பிடிஎஃப் இருந்தா அனுப்புனீங்கன்னா எஃப்இஓல ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க இங்க. ஒரு சாரி 600 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது போக இப்ப அக்ரி கிளினிக் எல்லாம் ஓபன் பண்ணி இந்த அக்ரி ஜோ மீட்டிங்ல அப்படியே ஜாயின் பண்ண விட்டீங்கன்னா. இல்ல சார், உங்க நம்ம ப்ரோக்ராம வந்து ஜோர் சார் பெர்மிட் மீ ஆர் நாட், இந்த ப்ரோக்ராம வந்து நான் என்னுடைய ஒரு செப்பரேட்டா ஒரு குரூப் இருக்கு அதுல போட்டேன். பட் எத்தனை பேர் அதை பாக்குறாங்கன்னு தெரியல. இந்த செல்வம் சார் வந்து இடையில செல்வம் ஒருத்தர் இப்ப வந்த திருப்போணம் பக்கம் ஃபார்மர், அது அவர் ஒரு கேள்வி கேட்டார். அதுல வந்து பர்குலேஷன் ஆகுது அப்படின்ட்டு அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன், கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுல வந்து சார் சொல்லிட்டாரு, அது பெரிய லெவல்ல வந்து நீங்க சைஸ் உள்ள பாம்பாண்டு இல்லாம அதை வந்து சின்ன சைஸை சுருக்கிட்டோம்னா அதுல வந்து தார்பாலின் நீங்க வந்து நல்ல அருமையா யூஸ் பண்ணலாம். நீங்க ஒண்ணு கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். இன்னும் ஒரு படி மேல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பர்மனண்டா அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னா நல்ல லைனிங்கே கொடுத்துடலாம் அதை கீழே. எப்படி சார்? சிமெண்ட். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஆமா, அது அந்த ஜல்லி போட்டு அது ஒரு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸ் இல்லாம ஒரு லைனிங் மெட்டீரியல் போட்டு கொடுக்கலாம் அதை. அது பர்மனண்டா வேணும் அப்படின்னா. ஆனா அது எக்ஸ்பெண்டிச்சரு. பட் மேபி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல சப்சிடி இருக்கா என்னன்னு அது தெரியல. அதை என்கொயர் பண்ணணும். அது விருதுநகர் இருக்கான்னு தெரியல. மதுரைனா டெவட் பண்ணலாம். இருந்தாலும் நான் அது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்றேன் அவருக்கு. பட் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ட்ரைலேண்ட் ஏரியா தான் இங்க இருந்ததுனால சேரப்பட்டியில. நெக்ஸ்ட் இப்போ கம்மிங் சீசன்ல வந்து சில ப்ரோக்ராம்லாம் நான் இங்க பண்ணும்போது உங்களுடைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இயற்கை வழியில என்ன வேணும்னாலும் நீங்க மீட்டிங் போடுங்க, நான் ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். And another information from this for Joe sir, I have joined as an organic auditor in ISCOP just now. Very good. ஆமா, இல்ல ஒரு 2 கேம்ப் போயிட்டு வந்திருக்கேன். வயநாடு ஒண்ணு போனேன் இப்போ. சரி. எல்லாம் ஏஜ்டு கண்டிஷன்னால என்னுடைய கண்டிஷனுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி சரி. அது ஒரு நல்ல எக்ஸ்போஷர். ஆஃப்டர் 4 years வந்து ஒரு பிரேக் கிடைக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. சரி சரி. கொஞ்சம் ஒரு டெப்தா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஷர்ஃபுதீன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இயற்கை வேளாண்மை என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு எம் மதுபாலன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயனடைந்த மற்றும் பல கருத்துக்களை கேட்டு அனைவருக்கும் தங்கள் கருத்துக்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ.